குரு ஆஸ்ட்ரடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 27 ஜூன் மாதம் 2026 சனிக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான வாரப்பலன். இது ரிஷபராசிக்கான அனைவருக்குமான ஒரு பொது பலன் தான். இது கிரக கோல்சார் அடிப்படையில ஒரு 30% தான் இது பலன் வெளிப்படுவதா இருக்கும். மீதி 70% பலன் உங்க ரிஷபராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்ன அடிப்படையில பார்க்கும் பொழுதுதான் அதன் முழுமையான பலன் 70% வெளிப்படுவதா இருக்கும். இது குறைந்தபட்சம் உங்க ராசி அடிப்படையில மனம் அறிவு சார்ந்த விஷயங்கள் அடிப்படையில தான் ராசிக்கு 30% சொல்லப்படுவதாக இருக்கும். அதனால உங்க ரிஷபராசி கொண்ட அனைவருக்குமான இது ஒரு பொது பலன் தான். முழுமையான பலன் அறிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்க ஜாதக அடிப்படையில் முழுமையான பலன் பார்த்து சொல்லப்படும். இந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான வார பலன் எது போல இருக்கும் என்றால், உங்க ராசிநாதன் உங்க ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல பகை கிரகமான குருவுடன் உச்ச குருவுடன் இணைந்து இருக்கு. உங்க ராசியில செவ்வாய் இருக்கின்றது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கின்றது. 22ஆம் தேதி புதன் உங்க ராசிநாதனோட கடகத்துல இணைகின்றது. உங்க ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கு. 10 கும்பத்துல ராகு இருக்கு. 11ஆம் இடத்துல சனி இருக்கின்றது. அது மீனத்துல இருக்கிறதுனால ஒரு லாப சனியாக சஞ்சரிக்கின்றது. இந்த அடிப்படையில சந்திரன் ஒரு 4 ராசி கட்டத்துக்கு செல்வ அடிப்படை கொண்டுதான் இந்த வாரத்துல உங்க ரிஷபராசிக்கு ஒரு 30% பலன் கொடுப்பதாக இருக்கும். அதாவது 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு விதமா லாப சனி தான். செய்யும் தொழில் வேலை நிலையில நீண்டகால ஆசைகள் நிறைவேற சூழல் இருக்கு. எதிர்பாராத லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் உதவி ஆதரவு இதெல்லாம் கிடைப்பதா இருக்கும். விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் சூழல் தான் இருக்கு. இருந்தும் உங்க ராசியில செவ்வாய் இருக்கின்றது. அந்த செவ்வாயை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கின்றது. குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் அது லாப சனியாக இருக்கிறதுனால விஷயங்கள் லாப அடிப்படையில வேகம் எடுக்கும். இருந்தும் வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். செவ்வாய் 3ஆம் பார்வையாக சனி பார்ப்பது சகோதர சகோதரி உறவுகளையும் சின்ன ஒரு சலசலப்பை உண்டாக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் சனியுடைய பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு 7 வர சனி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால தொழில் நிலையில உங்களுக்கு செய்யும் வேலை நிலையில கொஞ்சம் ஏற்ற முடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். இந்த அடிப்படையில சந்திரன் முக்கியமா நகர அடிப்படையில ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையில தான் இந்த வாரம் உங்களுக்கு எது மாதிரி பலன்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வெளிப்படுவதுன்றதுதான் சொல்லப்படுவதாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டில இருந்து 4ஆம் இடமான சிம்மத்துல கேதுவுடன் இணைகிறது. அது வளர்பிற சந்திரன் கேதுவுடன் இணைகிறதுனால ஒரு விதமான கிரகண தோஷம் தான். அது 4ஆம் இடம் போது அம்மாவை குறிக்கிறது. வீடு மனை தோட்டம் துறவு வண்டி இதெல்லாம் குறிக்கிறதுனால அது கேதுவுடன் இருக்கிறதுனால மன ரீதியான அறிவு ரீதியான ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட சின்ன சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். ஞாயிற்றுக்கிழமை வர வீட்டு பொம்பளைங்களோட சின்ன சின்ன சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். செவ்வாயும் உங்க வீட்டிலே இருக்கிறதுனால அந்த செவ்வாயும் 4ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கறதுனால அந்த செவ்வாய் 3ஆம் பார்வை சனியை பார்க்கறதுனால கண்டிப்பா அன்னைக்கு ஒரு நாள் வெளியே எங்கேயும் போகாதீங்க. மன ரீதியான ஒரு தவிப்பு ஒரு இது இருக்கும். தொலைதூர பயணங்கள் ஒன்றை பண்ண வேண்டாம். அதுவும் சந்திரன் முதல்ல கேது நட்சத்திரம் தான் இணைகிறது. மக நட்சத்திரம் இதான் கண்டிப்பா அது மனம் சார்ந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கும். அதன் பிறகு அது பூர நட்சத்திரத்துல இணையும் போது உங்க ராசிநாதன் நட்சத்திரத்துல இணையும் போது ஒரு விதமான ஒரு ஆற்றல் வேகம் ஒரு சிற்றின் ஒரு நல்ல இது இருக்கும். கணவன் மனை ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். 21ஆம் தேதி பூர நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்க ராசிநாதன் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்னாமே தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களை ஆடம்பர பொருட்கள் வாங்குறதல் பொழுதுபோக்கான இதெல்லாம் சிறப்புற்றே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துல சூரியன் நட்சத்திரத்துல சந்திரன் அமரும் போது சூரியன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுல இருக்கிற தனக்குடும் வாகஸ்தானத்துல ஒரு தைரியமான ஆற்றல் அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்புற்றே இருக்கும். தந்தை வழி தந்தை சார்ந்தவர்கள் மூலம் அறிவுரை ஆலோசனை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா சூரியன் அது நட்பு வீட்டுல தான் இருக்கு. அன்றைய நாள் 21ஆம் தேதி புதனும் கூட இருக்கு. 22ஆம் தேதி தான் புதன் உங்க வீட்டுல 3ஆம் வீட்டு கடகத்துல இணையும் குருவுடன் சுக்கிரனுடன். அதனால சூரியனுடன் இருக்கிறதுனால புத ஆதித்யம் கூட அறிவு ரீதியான நல்ல ஒரு தெளிவு இருக்கும். கோவப்பட்டாலும் அந்த கோவத்துல ஒரு விதமான நியாயம் இருக்கும். இருந்தும் உங்களுடைய ஒரு விதமான ஈகோ அதிகப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அது 7ஆம் பார்வையாக உங்க 8ஆம் வீட்டை தான் பார்க்குது. அது ஆயுள் ரீதியான கோவத்தை அதிகப்படுறதுனால உடல் ரீதியான பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22 திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் கன்னி ராசிக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. கன்னியில அதே உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால அது முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே உத்திர நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படியே தொடர்வதா இருக்கும். ஏன்னா உத்திர நட்சத்திரம் 1 பாதம் மட்டும்தான் சிம்மத்துல இருக்கு. 2, 3 நாள்லாம் கன்னியில இருக்கிறதுனால அது தொடர்வதா இருக்கும். இது இப்ப என்னன்னா அது அப்படியே 5ஆம் இடத்து தன்மையை அது வெளிப்படுத்துறதா இருக்கும். அறிவு ரீதியான ஆற்றல் வெளிப்படும்.
புதன் வந்து உங்க 3ஆம் வீட்டுக்கு போறதுனால விஷயங்கள் வந்து துணிஞ்சு சொல்லுவீங்க. 10 பேருக்கு முன்னாடி உங்களுடைய யோசனை முதன்மையா வரும். ஒரு ராசிநாதனும் தைரியஸ்தானத்துல 3ஆம் இடத்துல குருவுடன் இருக்கிறதுனால மங்களகரமான விஷயங்கள் பங்கெடுத்துறது, அதை பற்றி பேசுவது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்புடனே நடைபெறுவதா இருக்கும். குழந்தைங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம், மாணவர்கள் படிப்பு இதெல்லாம் சிறப்புற்றே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அஸ்தா நட்சத்திரத்துக்கு சந்திரன் நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்பொழுது மனம் தெளிவு கொண்டு நல்ல சிறப்புற்று இருக்கும். 21, 22 உங்களுக்கு நன்றாக இருக்கும். திங்கள் செவ்வாய், ஏன்னா வலதுபுற சந்திரன் அதோடைய சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது 5ஆம் இடம் இருக்கும்போது திரிகோண அடிப்படை கொண்டு இருப்பதால கன்னியின் அதிபதியும் வந்து நட்பு இதில் தான் நல்ல இடத்துல தான் இருக்கு. இல்லை குரு இருக்கிறதுனால ஓவர் டோசேஜாக இருக்கும். ஓவர் திங்கிங்கு, ஓவர் அட்வைஸ், ஓவர் ஆலோசனை அதுவே உங்களுக்கு சிக்கலை உண்டாக்குறதா இருக்கும். அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மனம் சார்ந்த ஒரு புத்துணர்ச்சி கொண்டதாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம் சந்திரன் இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தா சித்திரை நட்சத்திரத்துக்கு செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் செல்லும் பொழுது உடல் ரீதியான ஆற்றல் வேகம் கொண்டு செயல்படுவீர்கள். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவு, காதல் உறவு, நட்புகள் உறவு, தொழில் சார்ந்த இதெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கிறதா இருக்கும். எதுவுமே அளவுக்கு மீறினா பிரச்சனை உண்டாக்காமல் பாருங்க. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் வந்து உச்சகுரோடு இணைகின்றது. சுக்கிரனுக்கு அது பகை. 2வது உங்க வீட்டுல இருந்து 3ஆம் வீடும் வந்து ஒரு விதம் மறைவுஸ்தானம் தான். எல்லாமே நல்லா இருக்காம இருக்கும். இப்போ பானை வெண்ணெய் திரண்ட நேரத்துல பானை உடைக்கிற கதையா ஆகாது, பார்த்துக்கணும். எதையும் டோசேஜ் வந்து சந்தோஷம் கூட அளவு மீறி போனாலும் பிரச்சனை தான். முக்கியம் வாகனங்களை ரொம்ப சந்தோஷமா நல்லா முறுக்கின்னு போறதும் ஒரு ஆபத்தானது தான். பயணங்களை அனுபவிக்கலாம். அது ரொம்ப ஓவர் ஸ்பீட்ல போயிட்டு பிரச்சனை உண்டாகாது, பார்த்துக்கொள்ளுங்கள். எது இருந்தாலும் உங்க பிரபு ஜாதகம் தான் வந்து முழுமையாக அதை தீர்மானிக்கதா இருக்கும். இது ஒரு 30% பலன் தான், முன்னரே சொன்னது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு அதே வந்து இதுக்கு இப்போ துளாராசிக்குல 24 இருந்து 26 வரைக்கும் அது வந்து துளாராசியில் தான் இருக்கு. அப்போ சித்திரை நட்சத்திரத்திலேயே அது இருக்கும்போது முன்னாடி சொன்ன பலன் தொடர்வதா இருக்கும். இப்போ 5 இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறதுனால முன்னால் ஏற்பட்ட சந்தோஷம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் வந்து ஒரு தோய்வு உண்டாக்குறதா இருக்கும். கடன் சார்ந்த எதனா இருந்தால் அதை பற்றி நினைப்பு தோன்றும். முன்னாடி அதிகப்படியாக சாப்பிட்டதெல்லாம் ஜீரணாவாத உடல் ரீதியான ஒரு இதை ஏற்படுத்தாத பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால 22, 23 இருக்க சந்தோஷம் மெல்ல மெல்ல கொஞ்சம் குறைவதா இருக்கும். 24, 25, 26 ஏன்னா அது கரெக்டாக 6ஆம் இடத்துல கரெக்டாக சந்திரன் இருக்குதுனால அது ஒரு மறைவு ஸ்தானம். அது ஏற்கனவே சொன்ன உணவு சார்ந்த விஷயங்கள கட்டுப்பாடுகள் அதிகமாக தேவையா இருக்கும். எதிர்ப்புகளும் சிலதெல்லாம் வரலாம். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்துல அது உட்காரும். கண்டிப்பா விசா நட்சத்திர குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கு. அது பகையோட இருக்கிறதுனால உணவு சார்ந்த அஜீரணமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். உணவுல லிக்விட் ஃபுட்டு பொதி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜீரண ஆகாத உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது சுவாதி நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்துல வரும்பொழுது ராகு உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல கும்பத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த வளர்ச்சி நிலை கொண்டதாக இருக்கும். ஆனா அதுல வர கருத்து ரீதியான பிரச்சனை, நீங்க சொல்றதை மத்தவங்க கேட்காத போறது, உங்களுக்கு கூட வேலை செய்யறவங்க ஒத்துழைப்புலாம் இதெல்லாம் கொஞ்சம் லொழுத்தனலா இருக்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முரண்பாட்டு தானே ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்துல சந்திரன் அமையும் போது இருந்தும் ஒரு தெளிவு இருக்கும். அது செயல்படத்துல தாமதம் இருக்கும். அப்புறம் விசாக நட்சத்திரம் வரும்போது உணவு சார்ந்த விஷயங்கள்ல பிரியம் ஏற்படும். அது சார்ந்து உடல் பாதிப்பறவன் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கடைசியா வந்து வார இறுதியில சனிக்கிழமை வந்து 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்குள்ள நுழையுது. அதே விசாக நட்சத்திரம் அது தொடர்வதாக இருக்கும். ஆனா வந்து உங்க வீட்டுல இருந்து அது 7ஆம் இடம் இருந்ததுனால செவ்வாயும் வந்து 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு வீரியம் கணவன் மனைவி உறவு நல்ல சந்தோஷமா அமையறதா இருக்கும். 2வது அந்த இடத்த வந்து குருவும் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அன்றைய பொழுது நல்லா இருக்கும். சனிக்கிழமை நல்லா இருக்கும். அதாவது 22, 23 ஓகே, 24, 26 கொஞ்சம் சரியில்லாத இருக்கும். 27 நல்லா இருக்கும். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த வேலையில இதுல இருந்த மனக்கசப்புலாம் நீங்கும். தொழில் கூட்டமைப்பெல்லாம் நல்லா சிறப்புற்று இருக்கும். புதிய நட்புகளுடைய உறவுகள் அவங்களுடைய அறிவுரை ஆலோசனை உங்களுக்கு கிடைப்பதா இருக்கும். வாகனங்கள் செல்லும் மட்டும் கொஞ்சம் கவனம்னு செல்லுங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து உங்க வீட்டை பாக்குது, குருவும் பாக்குது. செவ்வாய் வந்து உங்க வீட்டுல இருக்க செவ்வாய் வந்து சனியும் பாக்குது. 2வது உங்க 8ஆம் இடத்தையும் வந்து சூரியனும் பாக்குது. கொஞ்சம் அதாவது நல்லது இருக்க மாதிரியே இருந்துட்டு கெட்டது நடக்கிற சூழல வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. உங்க தன குடும்பம் 2ஆம் இடத்துல இது இருக்கிறது, அந்த சூரியன் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர் போது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. 4ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால தாயார் உடலை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வீடு பழுது பார்க்க சார்ந்த விஷயங்களும் அதை பற்றி எண்ணங்களும் உண்டாகும். குரு பார்வை இருக்கு. உங்க 11ஆம் வீட்டை சனியை பார்க்குதுன்றது, உங்க 7ஆம் வீட்டை பார்க்குது, உங்க 8ஆம் வீட்டை பார்க்குது, 7ஆம் வீட்டை பார்க்குது, 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல ஒரு அமைப்பு தான். திருமணம் சார்ந்த தடைகள்லாம் நீங்குவதாக இருக்கும். தந்தையின் ஆதரவு கிடைக்கும். ஒரு விதமான லாபம் கொண்ட நிலைப்பாடு கொண்டுதான் இருக்கும். சனி பார்வை மட்டும் வீட்டை பார்க்கறதுனால உடல் சோர்வு, மனம் சார்ந்த சோர்வு இதெல்லாம் ஏற்படும். அது மாதிரி உங்க 5ஆம் வீட்டை பார்க்கறதுனா குழந்தைங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா உங்க வீட்லயே வந்து செவ்வாயும் இருக்கு, 2ஆம் வீட்டுல சூரியனும் இருக்கு. 2 நெருப்பு கிரகம் பக்கத்துல இருக்கிறதுனால
இப்போது மட்டும் இந்த வாரம் வந்து நீங்க பேச்சுல வந்து கொஞ்சம் நிதானத்தை தான் கண்டிப்பா கடைபிடிச்சாகணும். குரு பார்வை இருந்தாலும் உங்க பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க இருந்தாலும் வந்து கண்டிப்பான வெற்றிக்கான வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கிருத்திகை நட்சத்திரக்காரன் பாத்தீங்கன்னா அது சூரியனின் நட்சத்திரமா இருக்கிறதுனால பொருளாதார ரீதியான ஒரு நன்மைகள் ஏற்படும். இந்த குரு பயிற்சியினால ஒரு நேர்மறையான ஆற்றல் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்படுவதா இருக்கும். தொழில் ரீதியான நீண்டகால பயணங்கள், முயற்சிகள், இருந்த தடைகள்லாம் விலகி ஒரு நல்ல வளர்ச்சி கொண்ட வாரமாக அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வார தொடக்கத்துல ஒரு விதமான குழப்பம் இருந்தாலும் அதன் பின் ஒரு தெளிவு பிறப்பதா இருக்கும். மன அளவில, தொழில் அளவில வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு மேலோங்குவதாக இருக்கும். வீடு, வாகனம், முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். கலைத்துறையினர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உருவாகும். மிருகசீரிஷம் செவ்வாய் நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஜென்ம ராசியிலேயே அது செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்பு இவையெல்லாம் இருக்கும். குரு வந்து பயிற்சி ஆனதுனால ஒரு சாதகமான பலன்கள் வந்து உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய ஆளுமை, லீடர்ஷிப் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். போதுமான பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கும். முக்கியமா உறவுகளுடன் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், அந்த சிவில் இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல லாபம் கொடுப்பதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 5, 6, 8. அதிர்ஷ்ட திசையும் தெற்கு, மேற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா வெள்ளை, வெளிர், நீலம். ஆன்மீக பரிகாரம் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயுடைய வேகம் அதிகமா இருக்கிறதுனால காலைல சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. முருகப்பெருமான வழிபடலாம். வெள்ளிக்கிழமைன்னா வந்து மகாலட்சுமி வந்து வணங்குறது சிறப்பு. பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை அது மாதிரி கொடுத்தீங்கன்னா சுக்கிரனின் வந்து அருள் முழுமையா கிடைக்காது. சனியின் முழு பலன் வந்து தடையின்றி கிடைக்கும். அதனால ரிஷபராசிக்காரர்களாக தாங்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியில் வந்து உங்க ராசி கொண்ட நட்பு வட்டத்தை எல்லாம் உறவு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.